கேட்க செவியிருந்தும். துன்பம், நோய், வறுமை ஆகியவற்றை குறித்த கேள்விகள் மனித சமுதாயத்தை எப்போதும் தாக்கி வந்துள்ளன. இக்கேள்விகளுக்கு இன்றைய வாசகங்கள் ஒரு சில தெளிவுகளை தருகின்றன. முதல் வாசகத்தில் ஒலிக்கும் இறைவாக்கினர் எசையாவின் வார்த்தைகளில் வெறும் வேதனை மட்டும் வெளிப்படவில்லை. மாறாக அந்த ஆழமான வேதனையிலும் இறைவனிடம் கொண்ட விசுவாசம் அவருடைய வார்த்தைகளில் வெளிச்சமாகிறது. தன்னை சுற்றி எல்லாமே அழிந்தாலும் அந்த அழிவில் கலந்து மறைந்து போகாமல் தலை நிமிர்ந்து நிற்பதுதான் தைரியம். அதையே நாம் நம்பிக்கையின் அடையாளமாகவும் எண்ணி பார்க்கலாம். இத்தகைய நம்பிக்கையை நம் இறைவாக்கினர் எசையாவின் சொற்களில் உணர்கிறோம். எசாயா அதிகாரம் 35 இறைவசனங்கள் 4-7 முடிய. உள்ளத்தில் உறுதியற்றவர்களை நோக்கி திடன் கொள்ளுங்கள், அஞ்சாதிருங்கள், இதோ உங்கள் கடவுள் வந்து உங்களை விடுவிப்பார். அப்போது பார்வையற்றோரின் கண்கள் பார்க்கும், காது கேளாதோரின் செவிகள் கேட்கும். அப்பொழுது காலூனமுற்றோர் மான் போல் துள்ளி குதிப்பர், வாய் பேசாதோர் மகிழ்ந்து பாடுவர். பாலை நிலத்தில் நீரூற்றுகள் பீரிட்டு எழும், வறண்ட நிலத்தில் நீரோடைகள் பாய்ந்தோடும். கனல் கக்கும் மணல் பரப்பு நீர்த்தடாகம் ஆகும், தாகமுற்ற தரை நீரூற்றுகளால் நிறைந்திருக்கும். எசாயாவின் சொற்களை கேட்கும்போது இது நடைமுறைக்கு ஒத்துவருமா என்ற எண்ணம் எழுகிறது. அதுவும் இன்றைய சூழலில் மனித குலம் இயற்கையை அழித்து வரும் வேகத்தை காணும்போது கனல் கக்கும் மணல் பரப்பு நீர்த்தடாகம் ஆகும் என்று சொல்வதற்கு பதில் நீர்த்தடாகம் கனல் கக்கும் மணல் பரப்பு ஆகும் என்று மாற்றி சொல்ல தோன்றுகிறது. இறைவாக்கினர் எசாயா கண்ட அந்த விசுவாச கனவு நமதாக வேண்டுமென இறைவனை இறைஞ்சுவோம். யாக்கோபு மடலில் இருந்து எடுக்கப்பட்டுள்ள 2ஆம் வாசகம் வறியோரை எப்படி பார்க்கிறோம், அவர்களை எப்படி நடத்துகிறோம் என்ற கேள்விகளுக்கு மிகவும் தெளிவான பாடங்களை சொல்லித் தருகின்றது. நம்மில் எத்தனை பேர் ஏழைகளை மரியாதையுடன் நடத்துகிறோம்? இதுதான் திருத்தூதர் யாக்கோபு நம்மிடம் எழுப்பும் சங்கடமான கேள்வி. வறுமையை ஒரு சாபமாகவும் வறியோர் கடவுளின் தண்டனைக்கு ஆளானவர்கள் என்றும் நம்பி வந்த யூதர்கள் மத்தியில் இயேசு வறியோர் பேறு பெற்றோர் என்று தன் மலைப்பொழிவில் சொன்னார். இயேசு இவ்வாறு சொன்னது யூத மத தலைவர்களுக்கு பெரும் அதிர்ச்சியாக இருந்திருக்கும், தேவ நிந்தனையாகவும் ஒலித்திருக்கும். ஆனால் இதை கேட்ட வறியோர் மனதில் நம்பிக்கை பிறந்திருக்கும். புரட்சிகரமாக பேசி மக்களை தன் வயப்படுத்த வேண்டும் என்று இயேசு முயன்றதில்லை. தான் ஆழ்மனதில் நம்பியவற்றை மக்களுக்கு சொன்னார். அதையே வாழ்ந்தும் காட்டினார். இன்றைய நற்செய்தியில் மீண்டும் ஒரு முறை இயேசு தன் சொல்லாலும் செயலாலும் பல பாடங்களை புகட்ட வருகிறார். நற்செய்தி அதிகாரம் 7 இறைவசனம் 32. காது கேளாதவரும் திக்கி பேசுபவருமான ஒருவரை சிலர் இயேசுவிடம் கொண்டு வந்து அவர் மீது கை வைத்து குணமாக்குமாறு அவரை வேண்டிக் கொண்டனர் என்று இன்றைய நற்செய்தி ஆரம்பமாகிறது. குறையுள்ள அந்த மனிதரை இயேசுவிடம் மற்றவர்கள் கொண்டு வந்தனர். அந்த மனிதர் தானாகவே இயேசுவை தேடி வரவில்லை. தன் குறைகளை பார்த்து தன்னை ஒரு பாவி என்றும் கடவுளின் தண்டனையை அனுபவிப்பவர் என்றும் முத்திரை குத்திய யூத மத தலைவர்கள் மேல் அவர் வெறுப்பை வளர்த்திருக்க வேண்டும். இயேசுவையும் அத்தலைவர்களில் ஒருவராக நினைத்து அவரை அணுக அவர் தயங்கி இருக்க வேண்டும். தயக்கம், குழப்பம், தன் மீது தனக்கே ஏற்பட்ட வெறுப்பு என்று பல சிறைகளை எழுப்பி அவற்றில் தன்னையே பூட்டிக் கொண்டவர் இந்த நோயாளி. அவருடைய ஒரு சில நண்பர்கள் அவருக்கு நல்லது நடக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இயேசுவிடம் முடக்குவாதத்தால் கட்டிலேயே முடங்கி போன ஒருவரை அவரது நண்பர்கள் இயேசுவிடம் கொணர்ந்த நிகழ்வை லூக்கா 5ஆம் அதிகாரம் இறைவசனங்கள் 18-25 முடிய அதை இப்போது நினைத்து பார்க்கலாம். இயேசு போதித்துக் கொண்டிருந்த வீட்டின் கூரையை பிரித்து அவருடைய நண்பர்கள் அவரை இயேசுவுக்கு முன் கிடத்தினர். அவர்களுடைய நம்பிக்கையை கண்ட இயேசு முடக்குவாதமுற்றவரை குணமாக்கினார் என்று நாம் லூக்கா நற்செய்தியில் வாசிக்கிறோம். லூக்கா அதிகாரம் 5 இறைவசனம் 20. நோயுற்றோரை குணமாக்குவது ஓர் அற்புதம் என்றால் அவர்களை மனிதர்களாக மதித்து நடத்துவது வேறொரு வகையில் ஓர் அற்புதம்தான். தாங்களும் மதிப்பிற்குரிய மனிதர்கள் என்ற ஓர் உணர்வை நோயாளிகள் பெறுவதே ஓர் அற்புதம்தான். காது கேளாத மனிதரை இயேசுவிடம் அவரது நண்பர்கள் கொண்டு வந்ததும்
இயேசு செய்தது வியப்பை தருகின்றது. இயேசு விரும்பியிருந்தால் ஒரு சொல் கொண்டு அவரை குணமாக்கி இருக்கலாம். ஆனால் அவ்வாறு செய்யாமல் இயேசு அவரது காதுகளில் விரல்களை வைத்தது, உமிழ்நீரால் அவரது நாவை தொட்டது, திறக்கப்படு என்று கட்டளையிட்டது என்ற அனைத்து செயல்களும் நோயுற்ற அந்த மனிதரை முழுமையாக குணமாக்கின. ஒரு தொடுதல், ஓர் அன்பான சொல், இவை ஆற்றக்கூடிய அற்புதங்களை நாம் அறிவோம். தாய்க்குரிய பரிவோடு இயேசு காது கேளாதவரை குணமாக்கும் நிகழ்வு நமக்கு சில பாடங்களை சொல்லித் தருகிறது. இந்த ஞாயிறு வழிபாட்டிலிருந்து நாம் போகும்போது இயேசு நம் செவிகளையும் நாவையும் கண்களையும் தொட்டு திறக்கப்படு என்ற வார்த்தைகளை சொல்ல வேண்டும் என வேண்டிக் கொள்வோம். தீமைகளை பார்க்காதே, கேட்காதே, சொல்லாதே என்று 3 குரங்குகள் வழியாக நமது காந்தி சொன்னார். இயேசுவின் திறக்கப்படு என்ற கட்டளை நல்லவற்றை பார், நல்லவற்றை பேசு, நல்லவற்றை கேள் என்று ஆணித்தரமாக சொல்கிறது. இறைவனால் இயலாதது ஒன்றுமில்லை என்ற நம்பிக்கையோடு வாழ்ந்தால் பார்வையற்றோரின் கண்கள் பார்க்கும், காது கேளாதோரின் செவிகள் கேட்கும். காலூனமுற்றோர் மான் போல் துள்ளி குதிப்பர், வாய் பேசாதோர் மகிழ்ந்து பாடுவர். பாலை நிலத்தில் ஊற்றுகள் பீரிட்டு எழும், வறண்ட நிலத்தில் நீரோடைகள் பாய்ந்தோடும். கனல் கக்கும் மணல் நீர் தடாகம் ஆகும், தாகமுற்ற தரை நீரூற்றுகளால் நிறைந்திருக்கும். இத்தகைய நம்பிக்கையை நாம் வளர்த்து கொள்ள இறைமகனும் ஆரோக்கிய அன்னையும் நமக்கு துணை புரிவார்களாக.